ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய தியாகத்தை, தேசப்பற்றை, நிர்வாக திறமையை போற்றி அடுத்த தலைமுறைகள் அதை அறிந்து தன்னை செதுக்கி கொள்ள அடையாளமாக அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும். அருமை அண்ணன் கோபி அவர்களே, ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்து எங்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்ற ராஜா அஸ்வின் அவர்களே மற்றும் முக்குளத்து சொந்த பந்தங்களே, தமிழின உறவுகளே, உங்கள் அனைவரோடு இந்த தியாகத்தமிழனுடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு அவருடைய தியாகத்தை, நிர்வாக திறமையை, அன்றைய காலகட்டத்திலே முல்லை பெரியாருக்கு உடைய திட்டத்தை துவங்கிய அந்த விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பேணி காத்த அந்த சிந்தனை, வெளியுறவு கொள்கைக்கு அப்போதே அலுவலகங்களை அயல் நாடுகளிலே அமைத்தவர், கல்விக்கு நிதி ஒதுக்கி தந்தவர், அனைத்து சிறப்புகளையும் பெற்ற ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது தனது ICS பட்டத்தை துறந்து இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய மாவீரன் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் இதில் பங்கேற்பது எங்களுடைய கடமையாக எண்ணுகின்றோம். கொண்ட கொள்கையில் உறுதி, எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத சன்மார்க்க சித்தர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய கொள்கையையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய கொள்கையையும் இதயத்திலே ஏந்தி, அவர்கள் தூக்கி பிடித்த புலி பொறித்த செங்கொடியினை ஏந்தி ஏழை எளிய அடித்தட்டு மக்களினுடைய கல்வி பொருளாதாரத்திற்கு பாடுபட்ட தேவர் தந்த தேவர் மூக்கையா தேவர் வழியிலே இதை போன்ற தியாகிகள், இந்த மண்ணின் விடுதலைக்காக, இந்த மக்களினுடைய விடுதலைக்காக போராடிய தியாகிகள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதை கொண்டாடுவது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கடமையாக எண்ணுகின்றோம். இந்த விழாவிலே ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய தியாகத்தை, தேசப்பற்றை, நிர்வாக திறமையை போற்றி அடுத்த தலைமுறைகள் அதை அறிந்து தன்னை செதுக்கி கொள்ள அடையாளமாக அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும். அவருடைய வாரிசுதாரர்களுக்கு பென்ஷன் என்கின்ற அந்த நிதி உதவியை வழங்க வேண்டும் என்று இந்த விழாவின் மூலமாக ஆளும் அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை இந்த விழாவின் மூலமாக வைக்கின்றோம். நேரிலும் மனுவாக தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைப்போம் என்று கூறி இதில் கலந்து கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.